அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது ஏர் ஃப்ரையரில் எப்படி சிக்கனும் ஃபிஷ்ஷும் நம்ம வந்து சுலபமான முறையில் லெஸ் ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்றதை நான் இதில் காமிக்கிறேன். ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும், எந்த புகைச்சல் வாடையும் இருக்காது. நம்மளுக்கு தேவையான மசாலா என்ன மசாலாவும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சிக்கனுக்கும் மட்டனுக்கும் போட்டுட்டு நான் இதில் காமிச்சிருக்கபடி நீங்கள் செய்யலாம். இது பட்டரோ ஆலிவ் ஆயிலோ என்னவோ நம்ம இஷ்டம்தான். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் போதும். போட்டு மூடிட்டு ஆன் பண்ணி இந்த சிக்கன்ற மோடு செலக்ட் பண்ணிக்கிட்டு 20 மினிட்ஸ் காமிக்கும். ஆன் பண்ணிட்டாக்கா அது பாட்டு உள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும். எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் முருகலைனாக்கா வேணுனாக்கா ஒரு 5 மினிட்ஸோ 4 நிமிஷம் வச்சுக்கலாம். தேவைக்கு அப்படியே வச்சுட்டு சாப்பிட போகிறோம், ஒரு சூடு பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்ட் விட்டுக்கலாம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ். ஏர் ஃப்ரையரில் வந்து இந்த மாதிரி சிக்கனை மசாலா போட்ட சிக்கனை ரொம்ப வழியாக போடக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் இதாக போட்டுங்க. எல்லாத்தையும் வச்சுட்டாக்கா ஒரு 20 மினிட்ஸில் எல்லாமே ஆகிடும். வச்சு லேசாக எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே ஊற்றி விட்டால் போதும். 1 கிலோ வரைக்கும் போடலாம். அதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும். இடையில தேவைப்பட்டால் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஊற்றணும். இடையில தேவைப்படாத எண்ணெய் கொஞ்சம் எடுத்து இடையில 20 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி ஒரு தடவை போட வேண்டியது, அவ்வளோதான். சிக்கன் வைக்கும்போது இந்த இடையில உள்ள இந்த இதை வைக்கணும். இந்த தனியாக கழட்டலாம், இதை அமுக்கிட்டு எடுத்துடணும். ஃபிஷ் வைக்கும்போது எடுக்கக்கூடாது, ரோல் பண்ணால் ஃபிஷ்ஷு உடஞ்சிரும். சிக்கனில் வைக்கலாம், மட்டன் வைக்கலாம், ப்ரான்ஸும் வைக்கலாம், வெஜிடபிள்ஸும் வைக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இதை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டாக்கா 10 மினிட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு 10 மினிட்ஸ் இன்னொரு பக்கம் திருப்பினாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். இது டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும் இதில் செய்கிறதுனால. ஆயிலும் கம்மியாக இருக்கும் இதில். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது 3 இருக்குது. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு, இது வந்து சிக்கன் மட்டன்லாம் எதனால பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சிக்கனில் அழுத்தினாக்கா 20 நிமிஷம் காமிக்குது. 20 நிமிஷம் ஓட வேண்டியது, அது பாட்டில் ஓடிட்டு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா முருகலாக சூப்பராக வந்துடுச்சு. குப்பூஸு ஏதாவது சாலட் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்படி எடுத்து பரிமாற வேண்டியது தான். கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆயில் கம்மியாகவும் ஆயில் வேண்டான்றவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம் ஈஸியான முறையில். 20 மினிட்ஸ் வச்சோம், 15 மினிட்ஸ்லேயே ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு சூடாக இருக்கிறதுக்கு கூட அப்போ கூட 5 நிமிஷம் கூட ஓட விட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக வெந்துடுச்சு. சுவையான ஏர் ஃப்ரையர் சிக்கன் ரெடி. ரொம்ப ஈஸியாக சுலபமாக எண்ணெய் இல்லாமல் 20 மினிட்ஸ்லேயே ஆயிடுச்சு. டீப் ஃப்ரை அப்புறம் பண்ணாமல் ஷாலோ ஃப்ரையில் முடிஞ்சுது. இதே மாதிரி நம்ம வந்து மீன், மட்டன் எல்லாம் செய்துக்கலாம் இந்த ஏர் ஃப்ரையரில் சுலபமாட்டு. இதுதான் சிக்கன் பொரிச்ச அந்த எண்ணெயே அதில் இருக்குது. இதில் மீனையும் அப்படியே போட போகிறேன். 4 துண்டு மீன் போட்டிருக்கேன். அதுக்கு செம்மையாக சூப்பராகிட்டு. இது வந்து நம்ம தவாவில் நிறைய எண்ணெய் போட்டு பொரிக்க தேவையில்லை. இங்கேயும் அழகாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும். அதுக்கு வந்து இந்த நடுவில் உள்ள இதை வந்து எடுத்துடணும். மீன் வைக்கும் போது நடுவில் எடுத்துகிட்டு தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் திறந்து பார்த்து திருப்பி விடணும். அதாவது அந்த சிக்கன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெய் இருந்துச்சு, அதிலே நான் அந்த மீனை போட்டுட்டேன். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். வெஜிடபிள், அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு சிக்கனு. நம்ம வந்து வெஜிடபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். மீன் சீக்கிரம் வெந்துடுன்றதுனால இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிடுறேன்.
இதில் வந்து சுத்தாது. இப்போ அந்த ரொட்டேட்டர் எடுத்துகிட்டு இருந்தாலும் சுத்தாது, அப்படியே பொரிஞ்சிட்டு தெரியுதா? அது ஒரு பக்கம் பொரிஞ்சிடுச்சு, இது பாருங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு பாருங்களா. திருப்பி விட்டுற வேண்டியது. திருப்பி மறுபக்கம் அதே மாதிரி. இது 7 நிமிஷத்துலேயே பொரிஞ்சிடுச்சு ஒரு பக்கம். அடுத்த பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் பரட்டி ஆன் பண்ணி விட்டுற வேண்டியது. தவாவில் பொரிச்ச மாதிரி நல்லா முருகிடுச்சு. சிக்கன் பொரிச்சு அந்த எண்ணெய் அப்படியே மீதி இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே ஊற்ற வேணான்ட்டு அதிலே நான் இந்த மீனை பொரிச்சிட்டேன். இது தவாவில் பொரிச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். டயட்டுன்னு பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ஏர் ஃப்ரையர்னு வச்சுக்கிட்டாக்கா எதுவாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க சரி நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். ஒரு ரைஸோ இல்லை ரசம் இல்லைனா தயிர் சாதம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சைட் டிஷ்க்கு சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் இதில் குக் பண்ணலாம். ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் மொத்தமே 15 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த பக்கம் 7 நிமிஷம், அந்த பக்கம் 7 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன் நான். மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு இது என்னென்னாக்கா, நம்ம தவாவில் போட்டுக்கிட்டு வீடு ஃபுல்லாக காரல் ஏற்பட்டுக்கிட்டு எல்லாரும் இருமிட்டு இருப்பாங்க. மீன் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் சரியாக பொரிக்க தெரியும்னாக்கா ஜோராக டீயை வச்சுருவாங்க. அது இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெளியில் ஒரு காரல் ஒரு இருமல் எதுவுமே இல்லை, சுலபமாக பொரிச்சாச்சு.